ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா saychees என்ற ஒரு டூலை termxல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் ஒரு விக்டிமுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுறது மூலம் அவரோட ஃபோனில் இருந்து அவருக்கே தெரியாமல் நாங்கள் பிக்சர்ஸ் எடுத்து ப்ரௌசர் மூலமாக பிக்சர் எடுத்து எங்களோட மொபைலில் அதை பார்த்துக்கொள்ளலாம். எங்கள் மொபைலுக்கு சென்ட் பண்ணி அதை பார்த்துக்கொள்ளலாம். அந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவது termux ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் முதலாவது termux ஓப்பன் பண்ணக்குள்ளேயே 2 கமாண்ட் கொடுத்துக்கொள்வோம். ஒன்று அது இருக்கிற ரெபாசிட்டரி மற்ற பேக்கேஜஸில் அப்கிரேட் பண்ணுறதுக்காக pkg அப்டேட், அடுத்தது pkg அப்கிரேட். ஓகே, பேக்கேஜ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டு இப்போ நான் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் டூல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கொள்கிறேன். இது வந்து ஹோமில் இருக்குது சிடி. ஓகே, சிடி ஸ்டோரேஜ் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன், அல்லது டைரக்டரி ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இதில் நான் termux அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ ஒரு டைரக்டரிக்கு உள்ளே போகிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற கமாண்டாக சிடி termux. ஓகே, இல்லஸ்ன்றது அதில் இருக்கிற ஃபைல்ஸ் அல்லது ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஷோ பண்ணுறதுக்கு, லிஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கான கமாண்ட். இப்போ இந்த பாத்தில் தான் நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த டைரக்டரிக்குள்ள termux என்ற டைரக்டரியில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அப்போ நாங்கள் கொடுக்க வேண்டிய கமாண்ட் git cron. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தருவேன், அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, இப்போ என்டர் பண்ணிங்கன்னா அந்த saychees என்ற டூல் வந்து இங்கே எங்களோட மொபைலில் வந்து க்ளோன் ஆகும். எல்எஸ் ஓகே, இதில் ஓப்பன் ஆகிட்டு saychees. இப்போ நீங்கள் சிடி saychees. ஓகே, அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் saychees.sh என்ற ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா ஓகே, டூல் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு பேஷ் ஃபைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பேஷ் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் பேஷ் saychees.sh என்று கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணுறது இதுதான் saychees என்ற டூல். ஓகே, இந்த டூலை பயன்படுத்தும் போது இந்த servier.net என்க்ரோ கண்ட இந்த 2 போர்ட் ஃபார்வர்டிங் ஆப்ஷன் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் 2 போர்ட் ஃபார்வர்டிங் ஆப்ஷனும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா வேலை செய்யலை. அதை வேலை செய்ய வைக்கிறதுக்குரிய வீடியோ வந்து என்னென்ன இதை நாங்கள் பயன்படுத்தலாம், வேலை செய்ய அடிமை எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம்ன்றக்கூடிய வீடியோ அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.